சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 100 ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரு அற்புதமான நாள் ஆடி அமாவாசை. இந்த நாளை யாருமே தவற விடாதீர்கள். இந்த ஆடி அமாவாசை அது என்னங்க 100 ஆண்டுன்னு சொல்றீங்க? வருஷம் தானங்க ஆடி அமாவாசை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி அமாவாசை அன்று புதன்கிழமை, பூச நட்சத்திரம் மற்றும் சூரிய கிரகணம் மற்றும் நவ பஞ்சம யோகம் இந்த 4ம் சேர்ந்து வருகின்றது. சூரிய கிரகணம் அப்படின்னோன்னா பலருமே யோசிக்கிறது, சூரிய கிரகணம் அப்படின்னாலே நம்ம ஊர்ல அனைத்து கோவில்களும் மூடப்படும். அதுவும் அந்த கிரகணத்தப்ப நம்ம எந்த ஒரு விஷயங்களையும் செய்ய முடியாது. இப்ப ஆடி அமாவாசை அப்படின்னா என்ன செய்வோம்? முன்னோர்களுக்கு தர்ப்பணம் குடுப்போம். அதெல்லாம் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகணம் இந்தியாவில் தெரியாது. அதுவும் கிரகண நேரம் எப்ப ஆரம்பிக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை புதன்கிழமை இரவு 9 மணி 4 நிமிடத்திலிருந்து 11 மணி 16 நிமிடங்கள் வரைக்கும் இரவு 11 மணி 16 நிமிடங்கள் வரைக்கும் சூரிய கிரகணம், முழு சூரிய கிரகணம் இருக்கின்றது. இது இந்தியாவில் தெரியாது. அதுவும் நமக்கு இரவு நேரம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த கிரகணத்தால நமக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனா, இந்த ஆடி அமாவாசை ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அது புதன்கிழமை அமாவாசை வர்றது. பூச நட்சத்திரத்தோட சேர்ந்து வர்றது. அது மட்டும் இல்ல, அன்றைய தினத்துல நவ பஞ்சம யோகம் இருக்கின்றது. ஆடி அமாவாசை அப்படின்னாலே தட்சணாய புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை. முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து தங்களின் சந்ததியினருக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஆடி அமாவாசை. அதுவும் இந்த நவ பஞ்சம யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நவ பஞ்சம யோகத்தையே 2 முறையில சொல்லுவாங்க. பித்ரு புண்ணிய திரிகோண யோகம் அல்லது பூர்வ புண்ணிய பாக்கியத்திற்கான சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடக ராசியில இந்த உலகத்திற்கே தந்தையானவர் நம்ம சிவபெருமான். சிவனின் அம்சம் யார சொல்லுவாங்க? சூரிய பகவானை சொல்லுவாங்க. அதே மாதிரி சக்தி நம் உலகத்தை ஆளக்கூடிய தாய் தெய்வம் சக்தி. அவர்களின் அம்சம் சந்திர பகவான். இந்த 2ம் சேரும்போது ஒரு புனிதமான நவ பஞ்சம யோகம் ஏற்படுகின்றது. இது இந்த அமாவாசையோட சேர்ந்து வர்றது ரொம்ப 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 நல்லது. இந்த 3ஓட சுப கிரகங்களும் சேர்கின்றது. குரு, சனி அல்லது செவ்வாய் இந்த 3ன் அமைப்பு சேரும்போது நவ பஞ்சம யோகம் உண்டாகுகின்றது. இந்த யோகம் நிறைந்த நாட்கள்ல நம்ம முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்யும்போது ரொம்ப 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 அதீத பலன்கள் கிடைக்கும். அதுவும் முக்கியமா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த நாள்ல விரதம் இருந்து நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்றது, முதல்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் செய்யும்போது அவர்களுக்கு புத்திர தோஷம் விலங்கி கூடிய விரைவில் அவர்களுக்கு புத்திர யோகம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இது ஒரு மகா புண்ணிய நாள். இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாளே உங்க வீட முழுவதுமா சுத்தம் பண்ணிருங்க. சுத்தம் பண்ணிட்டு ஆடி அமாவாசை அன்று வீட்ல கண்டிப்பா வாசலில் கோலம் போடக்கூடாது. நாங்க முன்னோர் வழிபாடுலாம் நாங்க செய்ய மாட்டோங்க. எங்க வீட்ல மாமனார், மாமியார், அம்மா, அப்பா மூத்தவர்கள்லாம் இருக்காங்க. நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட மூதாதையரும் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஆடி அமாவாசை. அதனால வாசல் தெளித்து கூட்டலாமே தவிர கோலம் போடக்கூடாது. கோலம் போடாம அன்று முதல்ல உங்க குலதெய்வத்திற்கு ஒரு தீபம் தாராளமா ஏற்றுங்கள். என்னங்க சொல்றீங்க? மத்த அமாவாசையில முதல்ல முன்னோர் வழிபாடு தானே செய்யணும். இந்த அமாவாசையில கண்டிப்பா உங்க குலதெய்வத்தை முதல்ல வணங்கிவிட்டு, அதற்கு பிறகு முன்னோர்களுக்கு போய் தர்ப்பணம் தாராளமா குடுங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் குடுக்குற சூழல் இல்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் குடுக்குற பழக்கமே இல்ல அப்படிங்கிறவங்க கூட, உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. அதாவது குழந்தை பாக்கியம் இல்ல, தொழில் சரியில்ல, இல்ல யாருக்காவது ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு நோய் நொடி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு உங்க குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் அனுகிரகமும், முன்னோர்களின் அனுகிரகமும் தேவை. அந்த 2யும் பெற்று தரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஆடி அமாவாசை. அதனால இந்த ஆடி அமாவாசை என்று உங்க முன்னோர்கள் அதாவது தாத்தாவோட தாத்தா, பாட்டியோட பாட்டி அவர்களோட பெயரை சொல்லி தாராளமாக தர்ப்பணம் கொடுக்கலாம். தர்ப்பணம் யாரு கொடுக்கணும் அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. மற்ற ஆண் மகன்கள் தாராளமாக தர்ப்பணம் கொடுக்கலாம். கணவன் அல்லாத பெண் தாராளமாக தர்ப்பணம் கொடுக்கலாம். ஒரு சில குடும்பத்திலேயே சொல்லுவாங்க,
அமாவாசை வழிபாடுலாம் செஞ்சால் நம்ம குடும்பத்துக்கே ஆகாது இப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது போன்ற குடும்பத்தின் சார்ந்தவர்கள் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, முதல் உணவாக காகத்திற்கு ஏதாவது உணவு வைத்து சிவன் கோவிலுக்கு சென்று உங்கள் முன்னோர்களை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பிறகு உங்கள் அன்றாட வேலையை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். தர்ப்பணம் கொடுப்பவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வைத்து நீர்நிலைகள் கடல்லையோ ஆற்று பகுதியிலையோ நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அன்னைக்கு ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுனால அங்கேயே நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே உள்ள ஐயர்கள்ட்டெல்லாம் சொல்லி உங்கள் குடும்பத்தின் முன்னோர்களின் பெயரை சொல்லி அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்க கொஞ்சம் அரிசி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் சாப்பாடோடு சேர்த்து சமைச்சு அவர்களுக்கு முன்னோர்களின் படம் வைத்து அவர்களுக்கு தீபம் ஏற்றி வைத்து அவர்களுக்கு படையல் போட்டு அவர்களுக்கு தீப தூப ஆராதனை காமிக்கணும். ஆராதனை காமிச்சு முடிச்சு அந்த இலையில உள்ள சாப்பாடை முதல்ல எடுத்துகிட்டு போய் காகத்திற்கு வச்சு காகம் எடுத்த பிறகு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சாப்பிடணும். இது போல் செய்யும்போது கண்டிப்பாக முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த நாளில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த நாளில் வீட்டில் முன்னோர்களை சபிக்கக்கூடாது. என்னங்க முன்னோர்களெல்லாம் சபிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் இருக்காங்க. இறந்தவங்களையே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்படி ஏன் பண்ணுறாங்க, இப்படிலாம் அவங்க பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வச்சு திட்டுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள், இறந்தவர்களை சும்மா சதா காலமும் இவங்க அப்படி நல்லா வச்சுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டும்போது அவர்களுக்கு அதிக கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதனால் இறந்தவர்கள் பித்ருக்கள், நம்ம முன்னோர்கள், அவர்கள் நம்ம இல்லம் தேடி வரக்கூடிய நாளில் அவர்களை திட்டாதீர்கள். வீட்லேயும் அனாவசிய சண்டைகள் போடாதீர்கள். அவர்களை நினைத்து கண்டிப்பாக ஒரு நிறை சொம்பு நீர் வைங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வாசலுக்கு வரும்போது அவர்களை நம்ம நினைக்கிறோம், அவருக்காக நம்ம சாப்பாடு வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது இறந்தவங்க அனைவருமே பித்ருக்கள். அந்த பித்ருக்கள் என்ன பண்ணுவாங்க, என்னுடைய சந்ததியினர் சீரும் சிறப்புமாக இருக்கணும், என்னுடைய குலங்கள் வாழையடி வாழையா தலைக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார ஆசீர்வாதம் செய்வார்கள். இதை செஞ்சாலே போதுங்க, நம்ம குடும்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த நாளில் இந்த ஆடி அமாவாசை வருது. அது மட்டும் இல்லை, இந்த நாளில் உங்களால் முடிந்த தானங்கள் செய்யுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அன்னதானம் அப்படிங்கிறது செய்ய முடிந்தவர்கள் செய்யுங்க. செய்ய முடியாதவர்கள் பறவைகளுக்கு அரிசி இல்லை தானியங்கள் உணவு தானம் கொடுங்க. எறும்புகளுக்கு அரிசி தானம் கொடுங்க. இதை செஞ்சாலே போதும். நம்ம எளிமையான விஷயங்களை தொடர்ந்து உள்ளன்போடு செஞ்சுக்கிட்டே வருவோம். கண்டிப்பாக அந்த கடவுளின் அனுகிரகம் நம்ம குடும்பத்திற்கு நிறைவாக இருக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதமும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் நம்ம குடும்பத்திற்கு நிறைவாக இருந்தால் நம்ம குடும்பமே சுபிட்சமாக இருக்கும். மாலை நேரத்தில் கண்டிப்பாக வாசல் தெளித்து கோலம் போட்டு உங்கள் குலதெய்வ வழிபாடை உங்கள் வீட்டில் எப்படி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடுவீங்களோ அதே போல் ஆடி அமாவாசை என்று மாலை நேரத்தில் வீட்டில் சாமி கும்பிட்டுருங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, கிரகணம் வருது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியும் உங்களுக்கு கிரகணம் வருது, ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அது இரவு நேரத்தில் நம்ம 9 மணிக்கு மேலே தான் நமக்கு கிரகண நேரம் அப்படிங்கிறதே ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, 9 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு மீதம் இருக்கும் உணவுகளை பழைய சாதமாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் அது மேலே ஒரு தர்ப்பை புல்லோ அருகம்புல்லோ அதன் மேலே வைக்கும்போது எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வரவே வராது. அதனால் கிரகணத்தை நினைத்து யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஓம் நமோ நாராயணா அல்லது உங்கள் குலதெய்வத்தின் பெயர் என்னவோ அதை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் உற்றார் உறவினருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். இது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு வீரியம் அதிகமான நாள், 1000 மடங்கு கூடுதல் பலனும் கிடைக்கும். அதனால் யாருமே மிஸ் பண்ணாதீங்க. தெரியாதவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல்.